ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆகஸ்ட் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்து முடியறதுக்கு இன்னும் 20 நாட்கள் இருக்குது. இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலிருந்து துலா வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் துலாக்கு அடுத்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக 2024க்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த பலன் எதனோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான். கிரகநிலைகள்னு பார்க்கும்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது அதனோட அடிப்படையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மாற்றமானது உண்டாகும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் மாற்றமானது நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய மாற்றங்களால் தான் நமக்கு பலனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கணிப்பை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான கணிப்புகளை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்குங்க. சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான கிரகமான சூரியனோடு புதன் வகரத்தோடும் சுக்கிரனும் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இதில் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கான ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுங்க. அந்த மனவிட்டு பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் ரிலாக்ஸை கொடுக்கும். ரிலாக்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமையானது உண்டாகும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பெருமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசம் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் மேலே எந்த அளவுக்கு பாசம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெருமையை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் புத்தி சாதுரியத்தோடு செயல்படணும். எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பொருள் சேர்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் தாய்வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக உங்கள் தாய்வழி வழியில் கேட்கலாம்.
கண்டிப்பாக தாய்வழி உறவினர்கள் மூலியமா உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைத்தே தீரும். ஸோ விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாங்க. அதுக்கப்புறமா அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். அதாவது தடைப்பட்டு வந்துட்டே இருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் இருந்ததில் அப்படி இருந்த எல்லா காரியங்களில் இருக்கக்கூடிய தடை நீங்கி இப்போ உங்களுக்கு காரியம் எல்லாமே வந்து ஜெயமாகும். அப்புறம் பணவரவு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்து இருக்கும். அதாவது பணவரவு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்து கிடைக்கும். அதே சமயம் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த எண்ணம் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படும்போது இன்னும் அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடைகள்லாம் வந்து விலகும். மாணவர்கள் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து படிக்கலாம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான லோன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தேவையான பண உதவி கிடைக்கும். ஸோ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் இந்த கடைசி 20 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திர ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சொல்ல காப்பாற்றி விடுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால் மதிப்பு உங்களுக்கு கூடும். அப்புறம் எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற வந்து முயற்சிகள் மட்டும் எடுக்க தயங்காதீங்க. கண்டிப்பாக தொடர் முயற்சிகள் எடுங்க, சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற முடியும். ஸோ என்ன பரிகாரம்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் முருகனை வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும். அதுவும் பர்டிகுலராக அதிர்ஷ்டக்கிழமையாக செவ்வாய் வெள்ளி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 நாளுமே முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக வந்து பாராயணம் பண்ணுங்கள். ஸோ பண்ணி உங்கள் நாளை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற முடியும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து கிடைக்க போகுது. அதாவது ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் கிடைக்க போகுது. ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை அமையுமா? ஸோ என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி சூழ்நிலை நேரலாம். அந்த மாதிரி நேரக்கூடிய சூழ்நிலையை மாற்றிக்குங்க. தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு பிரிஸ்காகவும் அமைதியாகவும் செயல்படணும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையது நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்குங்க. ரொம்ப உழைக்கிறதையும் தவிர்த்துக்குங்க, அது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்கிறது நல்லது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மொத்தம் இந்த கடைசி 20 நாட்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.